வணக்கம் டீச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெட் எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு வேதா அகாடமி. நான் பார்த்தீங்கன்னா 2025ல நடந்த டெட் எக்ஸாம் தாங்க கிளியர் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலபஸ் நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து நான் பண்ண விஷயங்கள் புக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். சிலபஸ் பார்த்துட்டேன், புக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 6த் டூ 12த் புக் வந்து தனித்தனியா நான் கலெக்ட் பண்றது அளவுக்கு டைம் கிடையாது. ஸோ, நான் வந்து இந்த மாரி பப்ளிகேஷன்ஸ்ல போயிட்டு, ஆ காமனா ஒரு புக் வந்து வாங்கிக்கிட்டேன் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும். ஸோ, அடுத்த விஷயம் நான் வந்து புக்க வந்து ரீட் பண்ணிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு நான் நோட் பண்ண விஷயங்கள் என்ன அப்டின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தப்போ, அதுல வந்து கிராமர்ஸ்ல வந்து அதிகமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல. ஆ மத்த போர்ஷன்ஸ விட கிராமர் பார்ட்ல இருந்து நெறைய வந்து மேஜரா இருந்தது. சரி, அப்ப நம்ம கிராமர ஃபர்ஸ்ட் நல்லா மெமரி பண்ணிடுவோம். அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண பார்ட் பார்த்தீங்கன்னா, கிராமர் தான். தமிழ்லயும் சரி, இங்கிலீஷ்லயும் சரி. அடுத்து வந்து நான் வந்து மேத்ஸ் மேஜர். ஸோ, மேத்ஸ், சயன்ஸு அதுக்கப்புறம் சைக்காலஜி. இதான் என்னுடைய பேப்பர்ஸ் எல்லாமே. சைக்காலஜி பார்த்தீங்கன்னா, பெருசா நான் வந்து படிக்கல. உண்மைய சொல்றேன். ஏன் அப்டின்னா, நெறைய வீடியோஸ்ல நான் பார்த்த வரைக்கும் அவங்க எல்லாரும் நீங்க ஃபுல் அண்ட் எவ்ளோ நம்ம படிச்சாலும் அவங்க வந்து கொஸ்டின் கேட்கறது நம்ம யோசிச்சு வந்து ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்டின்றதுனால, ஃபுல்லா சிலபஸ வந்து நான் சைக்காலஜிக்கு கவர் பண்ணவே இல்ல. பட் வந்து அந்த தியரீஸ்லாம் பார்த்துக்கிட்டேன். தியரீஸு அவங்க யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க? அப்டின்ற விஷயங்கள் மட்டும், அப்புறம் எந்த இயர் ப்ரப்போஸ் பண்ணாங்க? அப்டின்றது தியரீஸோட கான்செப்ட்டும் கொஞ்சம் மேலாப்ல ரொம்ப டீப்பா இல்லாம ஓரளவு ஸ்டாண்டர்டா பார்த்துட்டேன். இவ்வளோதான் சைக்காலஜில நான் கவர் பண்ண டாபிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, அ சயன்ஸ் வந்து பெருசா ஒண்ணுமே தொடலங்க நானு. சைக்காலஜிலயாச்சும் கொஞ்சம் டச் பண்ணேன். சயன்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா? அத மட்டும் தான் வந்து பார்த்தேன் சயன்ஸ்ல. இத தாண்டி வேற எதுவும் கேட்டாங்க அப்டின்னா, நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்டின்ற மாதிரி இருந்தேன். மேஜரா நீங்க 3 சப்ஜெக்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்னா அ உங்களுடைய மேஜர்ல நீங்க 90 95% நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க கண்டிப்பாவே எல்லாருமே. அடுத்து அது இல்லாம ஒரு 2 சப்ஜெக்ட்ல கண்டிப்பா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். எல்லாருக்குமே அந்த 2 சப்ஜெக்ட் அப்டின்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷா தான் இருக்கும். இங்கிலீஷ் மேஜர், தமிழ் மேஜர தவிர சொல்லிட்டு இருக்கேன். ஸோ, எனக்கு வந்து மேத்ஸு ஓகே. நான் மேத்ஸ் மேஜர் அப்டின்றதுனால, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிராமர் பார்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் குடுத்தேன். அடுத்து வந்து 6த் டூ 10த் வரைக்கும் நான் வந்து படிச்சிருந்தேங்க. எல்லாமே. ஆ 11த், 12த் என்னால கவர் பண்ண முடியல. டைம் இல்ல. ஸோ, 6த் டூ 10த் வந்து நீங்க ஒரு விஷயம் இப்போ நீங்க படிக்கிறீங்க அப்டின்னா, கண்டிப்பா அப்டியே படிச்சுட்டே இருக்க முடியாது யாராலயும். போர் அடிக்கும். ஸோ, நீங்க அந்த டைம்ல வந்து என்ன பண்ணுங்க, ஆ விட்றாதீங்க. வீடியோஸ் YouTubeல தான் இருக்கவே இருக்கு நெறைய வீடியோஸ். ஸோ, வீடியோஸ் ஏதாவது எடுத்து உங்களுக்கு போர் அடிக்குதா? சரி, நீங்க படிக்கிற டயத்துல அந்த புக்க மூடி வச்சுட்டு, அதுக்கு பதில் வீடியோஸா பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சா, திரும்ப அகைன் நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய டைம வந்து எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணுங்க. போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரேடியா க்ளோஸ் பண்ணிட வேண்டாம். அதே மாதிரி ஒரு ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்டின்னா, ஆ சிலபஸ ஓரளவு கவர் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ சால்வ் பண்ண வேண்டாம். எடுத்தோனே நீங்க அ எதுவுமே படிக்காம ஃப்ரெஷ்ஷா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ வந்து சும்மா அட்டெண்ட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோதான் மார்க் வருதுன்னு பார்ப்போமே! அப்டின்ற மென்டாலிட்டில நீங்க எடுத்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ, அப்ப நமங்களுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஆஹா! நம்மளால வந்து பண்ண முடியலையே! அப்ப எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா? அப்டின்ற மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாயிடும். ஸோ, அத பண்ண வேண்டாம். ஆல்மோஸ்ட் ஒரு 50% நீங்க வந்து சிலபஸ் கவர் பண்ணதுக்கு அப்புறம், நீங்க உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்க. அதேபோல கண்டிப்பா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கணும். கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல வந்து இன்கிரீஸ் பண்ணும். உங்களால முடியும் அப்டின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஸோ, இப்ப வந்து நமக்கு பாஸ் மார்க் வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஈஸியா உங்களால பாஸ் பண்ண முடியும். நான் எழுதும்போது ஃபர்ஸ்ட் 82ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ரிசல்ட் வந்த அப்புறம் தான் 75 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அப்ப ஈச் சப்ஜெக்ட் வந்து இப்ப ஒண்ணுமே தெரியாத படிக்காத சப்ஜெக்ட்ல கூட நம்பளால ஒரு மோர் தென் 12 எடுத்துறலாம். மினிமமா 12 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். எனக்கு அதே மாரி தாங்க மார்க் வந்தது. சைக்காலஜி, சயன்ஸு அது 2த்துலயுமே 12, 15 அப்படிதான் வந்திருந்தது. எக்ஸாம்லயே சொல்றேன். நான் இது ஆன்ஸர் கீ செக் பண்ணோம் இல்லையா? அத வச்சு சொல்றேன். ஸோ, அப்படிதான் வந்திருந்தது. நான் வந்து ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, 100 அபோவ்லாம் எடுக்கல. 100க்கு உள்ள தான் எடுத்தேன். பட் ஆனா பாஸ் ஆயிட்டேன். ஸோ, நமக்கு இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் தானங்க. இது இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே. கண்டிப்பா இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து நீங்க 150க்கு 140 எடுக்கணும், 110 எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது.
நம்ம அந்த இத வந்து லெவல வந்து கிராஸ் பண்ணா போதும். அந்த மார்க் லிமிட்ட. ஸோ டைம் இல்ல அப்படின்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நல்லா என்னால எனக்கு டைம் இருக்கு. படிக்கக்கூடிய டைம் நெறைய இருக்குன்றவங்க, தாராளமா நீங்க படிங்க. நீங்க எவ்ளோ மார்க் வேணாலும் உங்களால முடிஞ்சத ஸ்கோர் பண்ணுங்க. நான் இந்த விஷயம் சொல்றது எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறாங்க அப்படின்றவங்களுக்குலாம் மேக்ஸிமம் ரொம்ப டைம் அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கான டிப்ஸ் தான். நானுமே அப்படிதாங்க இருந்தேன். எனக்கு வீட்ல வேலை, வெளி வேலை நெறைய நான் கமிட்டடா இருந்தேன். அந்த டைம்ல நம்ம எப்புட்றா இத படிச்சு கிளியர் பண்ண முடியுமா? அப்படின்ற ஒரு பயத்தோடயே தான் படிச்சேன். கிடைக்கிற டயத்துல மட்டும் தான் படிச்சேன். ஃபுல் டைமா என்னால படிக்கவும் முடியல. ஆனாலும் நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் எனக்கு. ஸோ என்னால முடியுதுன்றப்போ கண்டிப்பா எல்லாராலயும் முடியும். அதனால பார்த்தீங்கன்னா, அம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு சுத்தமா உட்கார்ந்து படிக்க டைம் இல்ல அப்டின்னா, வீடியோஸ கேளுங்க. உங்க காதுல நீங்க சமைச்சுட்டு இருக்கும்போது, இப்ப 6த் தான் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்டின்னா, 6த் இயல் 1 அப்டின்னு சொல்லி அடிச்சு, அதுல என்ன வருதோ காதுல கேட்டுட்டே இருங்க. கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும் அப்டின்றதும் கிடையாது. அது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் தேவைப்படும். அந்த டைம் இல்லாதவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கா? இப்போ அந்த நீங்க கேட்ட வீடியோஸ்ல கேட்ட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட் எடுத்து. ஸோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா வந்து உங்களால படிக்க முடியும். இன்ட்ரெஸ்ட்ட கொண்டு வர முடியும் படிக்கிறதுக்கு. சில பேருக்கு பயத்திலேயே வந்து புக் எடுக்க மாட்டாங்க. ஐயோ! நம்மளால முடிச்சிட முடியுமா? முடிச்சிட முடியுமா? இன்னும் டைம் கொஞ்சம் தானே இருக்கு அப்படின்னு. இதே மாரி பயம் எனக்கும் இருந்தது. பட் அதையும் தாண்டி சரி நம்ம ஃபர்ஸ்ட்டு கிராமர கம்ப்ளீட் பண்ணிருவோம். அதுலேருந்து தான் வந்து மேஜரா கேட்கறாங்க. அப்போ ஓரளவு நம்ம பாஸ் பண்ணிரலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டில தான் நான் சூஸ் பண்ணிட்டு படிச்சுட்டு இருந்தேன். ஆனா நான் எழுதின அந்த இயர் பார்த்தீங்கன்னா, கிராமருக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கொஸ்டின்ஸ் வரல. மேஜர் கொஸ்டின்ஸ் கிராமர்லேருந்து மட்டும் வரல. ஆனா வந்திருந்தது. ஈக்குவலா வந்திருந்தது. அப்படிதான் கேட்டிருந்தாங்க. கிராமர் பார்ட்லயும், அதர் பார்ட்லயும் ஈக்குவலா தான் கேட்டிருந்தாங்க. அ மத்த பார்ட்ட விட கிராமர்ல அதிகமா அந்த மாரி இல்ல. ஸோ அதையுமே நம்ம வந்து கிராஸ் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ உங்க மேஜர்ல கண்டிப்பா ஒரு 20-25க்குள்ள நீங்க கொஸ்டின்ஸ கரெக்ட்டா போட்டுருவீங்க. ஷூரா. 25 அபோவே போடுவீங்க. நான் மினிமம் மார்க் சொல்றேன். 20-25 போடுவீங்க அப்டின்னா, இப்ப சைக்காலஜி அதுல வந்து ஒரு 12 அப்டின்னா, இப்ப அது ஒரு 23 வச்சுப்போம். இது ஒரு 12 அப்டின்னா, ஆ எவ்ளோ வரும்? 35 வரும். சரிங்களா? அடுத்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் அடுத்த 2 சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷு. அது தமிழ்ல, இங்கிலீஷ்லயும் கண்டிப்பா நீங்க 20, 20 எடுத்துட்டீங்க அப்டின்னா, 35 பிளஸ் 20 பிளஸ் 20 40 ஆயிடும் இல்லையா? ஸோ அப்ப 75 ஈஸியா வந்துரும். எக்ஸ்ட்ரா அந்த சயன்ஸ் மேஜரு அதுல வர மார்க்ஸ் எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் தான். அதுல ஒரு 10 எடுத்தாலுமே, இல்ல 12 எடுத்தாலுமே ஈஸியா வந்து நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ கான்ஃபிடன்ஸ விட்டுற வேண்டாம். அது மாரி பயந்துட்டு படிக்காமலும் இருக்க வேண்டாம். எவ்ளோ டைம் கிடைக்கிறப்பலாம் நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உட்கார்ந்து படிக்க முடியலனாலும் வீடியோஸ் கேளுங்க. அதே மாரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா சால்வ் பண்ணுங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா ரிவிஷன் வந்து பண்ணணுங்க. நீங்க ஒரு தடவ படிச்சுட்டு, ஓகே நமக்கு மைண்ட்ல இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு விட்டுறாதீங்க. அத கண்டிப்பா அடிக்கடி ரிவிஷன் பண்ண தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கிளியரா உங்களால ஆன்சர் வந்து சூஸ் பண்ண முடியும். இல்லன்னா எங்கேயோ படிச்ச மாரி இருக்கே, அதுக்கு இதுவா, அதுவா அப்படின்ற கன்ஃப்யூஷன் கண்டிப்பா வரதான் செய்யும். ஸோ கண்டிப்பா ரிவிஷன் பண்ணிருங்க. எக்ஸாம்க்கு மொத நாளும் ரிவிஷன் பண்ணிருங்க. மேத்ஸுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். கண்டிப்பா உங்களுடைய மேத்ஸ்ல என்னென்ன சாப்டர்ஸ்க்கு ஃபார்முலாஸ் இருக்குதோ, அத தனியா ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டு, அதையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ் கண்டிப்பா வந்து மைண்ட்ல இருந்தா தான் உங்களால ஈஸியா வந்து மேத்ஸையும் சால்வ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல டிக்ரீஸ் பண்ணிட வேண்டாம். நம்பளால முடியும் அப்படின்னு நம்புனீங்கன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால முடியும். ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். சூப்பரா எக்ஸாம் எழுதி இந்த டெட் பேப்பர் 2 எக்ஸாம கிராக் பண்ணிருங்க. பேப்பர் 1 எழுதுறவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். நீங்களும் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மார்க்ஸ் என்ன? எத்தன பேர் கிராக் பண்ணியிருக்கீங்க? அப்படின்ற விஷயத்த வந்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னுடைய டிப்ஸ் வந்து எத்தன பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுவேன். ஆல் தி பெஸ்ட் டீச்சர்ஸ். தேங்க் யூ.